Hi viewers, welcome to SS Academy channel. இன்னைக்கு நம்ம 12th Physics Volume 1 Unit 2 Current Electricity lesson ஓட MCQ question discuss பண்ணலாம். Let us discuss the first question. The following graph shows current versus voltage values of some unknown conductor. What is the resistance of this conductor? Okay, so இந்த given diagramல பாத்தீங்கன்னா currentக்கும் voltageக்கான graph கொடுத்திருக்காங்க. Okay. So resistance வந்துட்டு எப்பவுமே எப்படி இருக்கும் sometimes வேரியபிளா தான் இருக்கும் இங்க கொடுத்திருக்கிற இந்த ஸ்லோப்ல பாத்தீங்கன்னா இது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு சோ அப்ப ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும் கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும் ஓகே சோ அப்ப நமக்கு ஸ்லோப் எழுதிக்கலாம் ஸ்லோப் r வந்து எப்படி கொடுத்திருக்காங்க r is equal to v by i r is equal to v by i we know r v is equal to ir னு படிச்சிருப்போம் v by i v is equal to ir இல்லனா r is equal to v by i னு எழுதுவோம் that means the resistance of a conductor is defined as the ratio of potential difference across the conductor to the current flowing through it அப்படினு படிச்சிருக்கோம் so resistance ஓட ohm யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ohm okay it is very simple sum இங்க voltage பாத்தீங்கன்னா voltage வந்துட்டு 4 கொடுத்திருக்காங்க இது வந்து இந்த straight line வந்து எதோட எண்ட் ஆகுதுன்னா 4 ல இந்த கிராஃப்ல and then இங்க பாத்தீங்கன்னா கரண்ட்ல 2 ல எண்ட் ஆகுது சோ அப்ப இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணவே நம்ம வந்து ஆன்சர் எழுதிடலாம் v க்கு என்னது 4 voltage 4 then current க்கு 2 value so 4 by 2 is equal to it is the 2 ohm 2 ohm is the correct answer so where it is here the option A is the correct answer hope you understand the next question a wire of resistance 2 ohms per meter is bent to form a circle of radius 1 meter ஒரு wire இருக்கு அந்த wire வந்துட்டு 1 மீட்டர் ஆரம் இருக்க வட்ட வடிவமா மாத்தப்படுது அதுல இருக்கிற அந்த மின் தடை எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 2 ஓம் the equivalent resistance between its two diametrically opposite points A and B as shown in the figure okay அப்போ A B ரெண்டுக்கும் இருக்கிற இந்த equivalent resistance என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க சோ இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 pi r அப்ப A க்கு மட்டும் half சர்க்கிளுக்கு பார்த்தோம்னா pi r ஓகேவா சோ A க்கும் B க்கும் இடையில இருக்கிற இந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத இதுல நம்ம கால்குலேட் பண்ணி இதுக்கு ஒரு டயகிராம் போடலாம் ஓகே சோ இது வந்து A ன்னு எடுத்துக்கலாம் Aங்கற ஒரு பாயிண்ட் இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம் இது Bங்கற பாயிண்ட் அதே மாதிரி அதுக்கு parallel-ஆ இதே மாதிரி AB ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது 2 ஓம் எடுத்துக்கலாம் இதுவும் 2 ஓம்னு எடுத்துக்கிறோம் ஓகே சோ அப்ப இந்த இதோட டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இப்போ 2 ohm per meter கொடுத்திருக்காங்க 2 ohm per meter அப்ப pi rங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் pi rங்கிறது half சர்க்கிளுக்கு pi r எழுதுவோம் pi r னா pi மீட்டர் அப்ப 2 pi னா 2 pi m ஓகேவா 2 per meter னா 2 ohm per meter னா 2 pi ohm எழுதுமா சோ அப்ப r is equal to என்ன எழுதலாம் 1 மீட்டர் r வந்து என்னது 1 மீட்டர் அப்போ pi மீட்டர் சொல்லலாமா இது வந்து என்னன்னு சொல்றது pi மீட்டர் அப்போ 1 மீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு 2 ஓமுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ pi m வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம்னா 2 pi m க்கு 2 pi ஓம் சரி 2 pi ஓமுக்கு சோ இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் pi ஓம் வந்துட்டு ஆன்சரா கிடைக்கும் இந்த ஆன்சர் எங்க இருக்கு ஆப்ஷன் A is the correct option here A is the correct option hope you understand the next question a toaster operating at 240 volt has a resistance of 120 ohm the power is okay so ஒரு bread toaster வந்துட்டு 240 வோல்ட்ல ஆக்டிவ் ஆகுதுன்னா அதுல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 120 ohm அதோட பவர் என்ன எவ்வளவு பவர் அங்க இருக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க எத்தனை வாட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி கேக்குறாங்க so it's a very simple sum பவர்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் so P is equal to V squared by R பவர்க்கான ஃபார்முலா P is equal to V squared divided by R படிச்சிருக்கோம் சோ நமக்கு ஆல்ரெடி இங்க V ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க R ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க சோ சிம்பிளா அந்த வேல்யூ மட்டும் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் 240 ஸ்கொயர்ட் டிவைடட் பை R ஓட வேல்யூ என்னது 120 இது சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் லாஸ்டா 480 வாட் 480 வாட் எங்க இருக்கு இங்க C ஆப்ஷன் C is the correct answer hope it is very simple sum the next a carbon resistor of 47 plus or minus 4.7 k ohm to be marked with rings of different colors for its identification ஒரு கார்பன் ரெசிஸ்டரோட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ இதுல இருக்கிற அது கலர் கோட் சீக்வென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் கலர் கோட் சீக்வென்ஸ்க்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும்
it is the BB color code sequence க்கு இது நீங்க போட்டு color code sequence போட்டீங்கன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிரலாம். BB Roy Great Britain very good wife. ஓகேவா? இது color code. இதுக்கு நம்பர் போடலாம். 1 2 okay sorry 0 it is the 0 1 2 3 4 5 6 5 6 7 8 9 okay so இப்போ 47ங்கிறது 4.7 அப்படினா என்னது it is a 10%. இந்த 4.7ங்கிறது எவ்வளவு percent 47ல 10% இல்லையா 10%ங்கிறதுனால லாஸ்ட் ரிங் பாத்தீங்கன்னா என்னவா ஆயிடும் சில்வர் ஆயிடும் 10%ங்கிறதுனால லாஸ்ட் ரிங் வந்து என்னது சில்வர் ஆயிடும் சோ அப்ப மீதி இருக்கிறதுக்கு தான் நம்ம இங்க என்ன பண்ணனும் கால்குலேட் பண்ணனும் ஏனா எப்பவுமே the tolerance of silver gold red and brown rings கெல்லாம் என்னது 10% 5% 2% and 1% அப்படின ரெஸ்பெக்டிவ்லயா இருக்கு if there is no colored ring at this end na the tolerance is 20%. okay இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இத நீங்க நல்லா பைகட் பண்ணி வெச்சுக்கோங்க okay so then இப்போ நம்ம என்ன எழுத போறோம் இங்க இருக்கிற இந்த வேல்யூக்கு நம்ம போட போறோம் okay 4 7 into 10% at 10 to the power of 3 இப்போ 4 க்கு என்ன இருக்கு 4 எங்க இருக்குன்னா yellow 4 க்கு நேரா என்ன இருக்கு yellow 7 க்கு நேரா என்ன இருக்கு violet okay 10 power 3 இருக்கு இல்லையா so 3 க்கு நேரா என்ன இருக்கு orange 3 க்கு நேரா என்ன இருக்கு orange last ring நம்ம நமக்கு என்ன தெரியும் silver so this is the color code yellow violet orange silver எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த option B is the correct answer okay it's very simple sum hope you understand the next question what is the value of resistance of the following resistor இங்க ஒரு ரெசிஸ்டர் கொடுத்திருக்காங்க இது நீங்க லேப்ல பாத்திருப்பீங்க இதுல இருக்கிற கலர் கோட்ஸ்லாம் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிரலாம் ஓகே சோ brown black yellow கொடுத்திருக்காங்க சோ brown black yellow சேம் இந்த क्वेश्चनக்கும் நம்ம அதே இது யூஸ் பண்ணலாம் கலர் சீக்வென்ஸ் BB Roy yellow BB Roy Great Britain very good wife அந்த 0 1 2 3 அது போட்டோம்னா இங்க என்ன கலர் கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கலர் கொடுத்திருக்காங்க brown color இது வந்துட்டு black color இது வந்துட்டு yellow color okay so previous questionலயே நமக்கு அதுக்கான sequence கொடுத்திருக்கோம் அது போய் பாத்துக்கோங்க இதுல வந்து என்ன values வரும்னா 10 into 10 to the power of 4 10 into 10 to the power of 4 okay இந்த valuesலாம் போட்டோம்னா ஏனா இந்த 0ங்கிறது black இந்த yellowங்கிறது என்னது brown சரி yellow 4 வந்து yellow 0 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் black so இது எப்படி எழுதலாம்னா 100 into 10 power 3 ன்னு எழுதலாமா 100 into 10 power 3 so இப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் it is the 100k it is the 100k எங்க இருக்குன்னு பாருங்க it is option A is the correct answer option A is the correct answer okay so brown black இந்த 4 க்கு yellow இந்த values substitute பண்ணோம்னாவே நம்ம இதோட values என்னன்னு கண்டுபிடிச்சிரலாம் so color கொடுத்து இந்த நம்பர் கேட்டாலும் நம்பர் கோட் எழுத தெரிஞ்சிருக்கணும் நம்பர் கோட் கொடுத்து கலர் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு எழுத தெரியணும் okay hope you understand the next sum two wires of A and B with circular cross section made up of the same material with equal length same material with equal length suppose RA is equal to 3 RB then what is the ratio of radius of wire A to that of B okay so இப்போ ஒரே நீளம் இருக்கிற ஒரு பொருள்ல ஒரே பொருளால செய்யப்பட்ட ABங்கிற ரெண்டு கம்பி வந்து வட்டவடிவ குறுக்கு பரப்பை வச்சு கொண்டிருக்குன்னு வெச்சுக்கிறோம் அப்போ அதோட RA வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க அப்ப A கம்பியின் ஆரத்துக்கும் B கம்பியின் ஆரத்திற்கும் இடைப்பட்ட தகவு என்ன அப்படினு தான் இந்த क्वेश्चनல கேட்டிருக்காங்க சோ நமக்கு தெரியும் R is equal to R னா என்னது R is equal to rho L by A படிச்சிருப்போம் R is equal to rho L by A so இந்த ஃபார்முலால பார்த்தோம்னா ரோங்கிறது என்ன நமக்கு இங்க it is the specific resistance rho is called the specific resistance electrical resistivity of the material of the conductor படிச்சிருப்போம் okay so இந்த இதோட definition என்ன பார்த்திருப்போம் the resistance of a conductor R is directly proportional to the length of the conductor L and is inversely proportional to its area of cross section A ன்னு படிச்சிருக்கோம் isn't it so
அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இதுல ரெண்டு கொடுத்திருக்காங்க a and b ன்னு. சோ அப்ப RA என்ன எடுத்துக்கலாம்னா RA is equal to rho L divided by pi R squared A. pi R squared A. சோ அதே மாதிரி RB அடுத்த இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வயருக்கானது RB is equal to rho L divided by pi R squared B. pi R squared B. இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ RA by RBங்கும் போது இங்க என்ன காமனா இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு ஃபைனலா இங்க என்ன கிடைக்கும், RB squared. RB squared divided by RA squared is equal to இந்த given value இங்க என்ன கொடுத்திருக்காங்க 3 கொடுத்திருக்காங்க இல்லையா, 3 கிடைக்கும். சோ அப்ப RA divided by RB போட்டோம்னா என்ன கிடைக்கும், இது மேல போகும்போது 1 divided by root 3 ஆயிடும். 1 divided by root 3. So 1 divided by root 3 value எங்க இருக்கு, option C. Option C is the correct answer. Hope you understand. Then next question, a wire connected to a power supply of 230 volt has power dissipation P1. Okay. So suppose the wire is cut into two equal pieces and connected parallel to the same power supply. In this case, power dissipation is P2. The ratio P2 by P1 is என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு parallel resistance ஈக்குவலா இருக்குது எடுத்திருக்கோம், ஈக்குவல் parallel resistance. ஸோ அப்போ அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டோம்னா R² by 2R தெரியும். இங்க ரெசிஸ்டன்ஸ் என்னது, ஒரு ஒயரு, அதுல இருக்கிற எவ்வளவு பவர்னா 230 வோல்ட் பவர் இருக்கு. ஓகே, அதோட டிசிபேஷன் வந்துட்டு P1 கொடுத்திருக்காங்க. அதுவே ரெண்டா கட் பண்ணும்போது ஈக்குவலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணோம்னா R/2 கிடைக்கும். அது வந்து ஒரு கனெக்ட் பண்றோம், பேரலா கனெக்ட் பண்றோம்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும், R/4 வரும். பவர் டிசிபேஷன் என்னது, அதுல P2. ஓகே, சோ இப்போ ஒரு ரெண்டு டயக்ராம் போடலாம், இதுல நமக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்துட்டு ஒரு பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கு. இது 230 வோல்ட், இது வந்து 230 வோல்ட். இதுக்கு டிசிபேஷன் P1க்கு. அதே மாதிரி P2க்கு இன்னொன்னு போடலாம். P2க்கு இங்க என்னது, ரெண்டா கட் பண்றோமா, சோ R/2. இது வந்து எப்படி கட் பண்றோம், ரெண்டா கட் பண்ணிருக்கோம். இது வந்து P2க்கோட ரெசிஸ்டன்ஸ். சோ அப்ப P1க்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா V² divided by R. P1க்கு என்னது, V², power is equal to V² by R. P1க்கு. அதே மாதிரி P2க்கு நம்ம என்ன போடுவோம், P2 is equal to V² divided by R/4. P² R/4. இதுல எல்லாம் காமனா இருக்கறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. V² R எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ லாஸ்டா கிடைக்குது, P² divided by P1. P² divided by P1. P2 என்ன வேல்யூ, P2 divided by P1. P2 divided by P1 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 4 கிடைக்கும். ஏன்னா 1/4 is equal to என்னது, 4. அப்போ இந்த ஆன்சர் 4ங்கிற ஆன்சர் எங்க இருக்கு, ஆப்ஷன் D. So option D is the correct answer. Okay, hope you understand. The next sum, in India electricity is supplied for domestic use at 220 volt. இந்தியால domestic purposeக்கு எவ்வளவு இங்க யூஸ் பண்ணிருக்காங்க, 220 volt. It is supplied at 110 volt in USA. USA ல பாத்தீங்கன்னா 110 volt. If the resistance of a 60 watt bulb for use in India is R, the resistance of a 60 watt bulb for use in USA will be. இந்தியால இருக்க வீடுகள்ல 220 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு மின்சாரத்துக்கு அளிக்கப்படுகிறது. அதுவே அமெரிக்கால பாத்தீங்கன்னா 110 வோல்ட் வந்து அளிக்கப்படுது. அப்போ இந்தியாவில பயன்படுத்துற 60 வாட் பல்போட மின்தடை ஆர்னு வச்சுக்கிட்டோம்னா அமெரிக்காவில பயன்படுத்துற அந்த 60 வாட் மின் விளக்கோட மின்தடை என்ன, பல்போட மின்தடை என்ன அப்படிங்கறதுதான் இதுல கொஸ்டின். ஓகே, சோ இப்போ நம்ம ஹை வோல்டேஜை நம்ம என்ன பண்ண முடியாது, டொமஸ்டிக் யூஸ்க்காக பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ண மாட்டோம். சோ அதனால இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியால என்ன நம்ம போட்டுக்கலாம். ஓகே, RIனா இந்தியா. இந்தியால வந்து என்ன, R is equal to V². ஏன்னா P is equal to என்னன்னு படிச்சிருக்கோம், P is equal to V² by R. P is equal to V² divided by R. P is equal to V² divided by R. So இப்போ R is equal to என்ன எடுத்துக்கலாம், V² divided by P. V² divided by P. So இப்போ V² first என்ன கொடுத்திருக்காங்க, இந்தியால 220.
220 volt divided by P. இந்த P வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி யூஎஸ்ல யூஎஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா R வேல்யூ யூஎஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க USA. யூஎஸ்ல என்னன்னா 110 squared divided by P. Okay. So ரொம்ப சிம்பிள். இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 220 divided by 220 divided by 2 whole square divided by P value. Okay. So அப்ப இங்க என்ன கிடைக்கும் 1/4 கிடைக்கும். எங்க இந்தியால 1/4 எங்க கிடைக்குது இந்தியால கிடைக்குது. ஓகேவா? So R/4 1/4 னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் R/4. இந்தியாவை விட யூஎஸ்ல 4 மடங்கு வோல்டேஜ் எப்படி இருக்கு குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சோ இதான் இதோட ஆப்ஷன். R/4ங்கிறது எங்க இருக்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. சோ இப்ப அமெரிக்காவுல பயன்படுத்துற 60 வோல்ட் பல்போட மின்தடை எப்படி இருக்கும்னா இந்தியாவுல பயன்படுத்துறதை விட 4 மடங்கு வோல்டேஜ் அங்க குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Hope you understand. The next question, in a large building there are 15 bulbs of 40 watt, 5 bulbs of 100 watt, 5 fans of 80 watt and 1 heater of 1 kilowatt are connected. The voltage of electric mains is 220 volt. The minimum capacity of the main fuse of the building will be. அதாவது ஒரு பெரிய கட்டடத்துல 40 வோல்ட் 40 வாட் மின் விளக்குகள் 40 வாட் மின் விளக்குகள் வந்து 15ம் 100 வாட் மின் விளக்குகள் வந்து 5ம் 8 வாட் மின் விசிறிகள் 5 மற்றும் 1 கிலோவாட் மின் சூடேற்றி வந்து 1 இதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப மின் மூலத்தினோட மின் அழுத்தம் 220 வோல்ட்னா அந்த கட்டடத்தை மையத்தில் உருகியின் அதிகபட்ச மின்னோட்டம் தாங்கும் அளவு என்ன மெயின் ஃபியூஸ் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஃபியூஸோட கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் மாதிரி தனித்தனியா எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 40 வோல்ட் 15 பல்ப்ஸ் எத்தனை கொடுத்திருக்காங்க 15 வோல்ட்ல 40 வாட் பல்பு. சோ 15 into 40 எவ்வளவு கொடுத்திருக்காங்க 600. அதே மாதிரி 5 அதுக்கு அடுத்து என்னது 5 ஃபேன்ஸ் வந்துட்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 100. 5 பல்ப்ஸ் வந்துட்டு 100 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. 5 பல்ப்ஸ் என்ன 100 வாட். சோ இது எவ்வளவு வரும் 500 போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து 5 ஃபேன் வந்துட்டு 80 வாட் கொடுத்திருக்காங்க. 5 ஃபேன்ஸ் 80 வாட். சோ இது 400 போட்டுக்கிறோம். அடுத்து 1 ஹீட்டர் வந்துட்டு 1 கிலோ வாட் கொடுத்திருக்காங்க. 1 ஹீட்டர் வந்து 1 கிலோ வாட்னா அப்ப என்ன வரும் நமக்கு ஒரு 1000 எடுத்துப்போமா. சோ 1 into 100 is equal to இது என்ன வரும் 1000. 1 into 100 is equal to 1000. சோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 2500 கிடைக்கும். 2500. ஏன்னா 220 வோல்ட்டுக்கு ஃபியூஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம இங்க 220 வோல்ட்டுக்கான ஃபியூஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பவர் வந்து நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 250 கிடைச்சிருக்கா. சோ அப்ப I current is equal to என்ன ஃபார்முலா P/V பவர் பை வோல்டேஜ். அப்ப என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் எவ்வளவு பவர் கண்டுபிடிச்சோம் 2500 டிவைடட் பை எவ்வளவு வோல்ட்டுக்கு 2020 வோல்ட்டுக்கு. இது ரெண்டும் போட்டா நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் 11.36 ஆம்பியர்ஸ் கிடைக்கும். 11.36 ஆம்பியர்ஸ். இது அப்ராக்சிமேட்டா இதோட நியர்பை வேல்யூ எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 12. ஓகே 12 வேல்யூ கிடைச்சிருக்கு. 12 ஆம்பியர். ஆப்ஷன் D is the correct answer. It's a very simple easy sum. Hope you understand. The next question, there is a current of 1.0 ampere in the circuit shown below. 1.0 ampere இருக்க ஒரு சர்க்யூட் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. What is the resistance of P? P ஓட வேல்யூ என்ன நம்ம இங்க கால்குலேட் பண்ணணும். ஓகே we know very well V is equal to IR. அப்ப R is equal to என்ன வரும் V/I into. இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா 3 ஓம் கொடுத்திருக்காங்க. 3 ஓம் வந்து எவ்வளவு ஆம்பியர் இதுக்கு யூஸ் ஆகுதுன்னா 1 ஆம்பியர் வந்து யூஸ் ஆகுது. இங்க 2.5 கொடுத்திருக்காங்க. P என்னன்னு தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. P ஓட வேல்யூ. சோ இப்ப டோட்டல் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 9 வோல்ட் டோட்டல் வோல்டேஜ். அப்ப சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 9 ஓம் வந்துரும். சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ் என்னது 9 ஓம். சோ அப்ப இங்க கொடுத்திருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் ஆட் பண்ணாவே நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும் P ஓட ஆன்சர் என்னன்னு கிடைச்சிரும்.
ஓகே ஸோ அப்போ 3 ப்ளஸ் இங்கே 3 இருக்கு இல்லையா 3 ப்ளஸ் 2.5 ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது 2.5 ப்ளஸ் பி தான் நமக்கு தெரியணும் ஸோ பி இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும் 9 கிடைக்கணும் ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3.5 ஓம் வந்துடும் ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும் 3 இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு 3.5 ஓம் ஏன்னா 9.3 வந்துடும் மைனஸ் 2.5 கடைசியில் என்ன கிடைச்சிரும் 3.5 ஓம் கிடைச்சிரும் 3.5 ஓம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் வெரி சிம்பிள் சம் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுங்கிறதுல இந்த சர்க்யூட் பார்த்தாவே டக்குன்னு ஆன்சர்ஸை மைண்ட்லயே போட்டு ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் 11th சம் what is the current out of the battery மின்கல அடியிலிருந்து வெளியேறும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் சம் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா பேரலலா இருக்கு இந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கொடுத்திருக்காங்க பேரலலா கொடுத்திருக்காங்க அப்ப எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இங்க ஒன்னு 15 15 15 கொடுத்திருக்காங்களே 5 ohm அப்படியே நீங்க மைண்ட் ரீடே பண்ணிக்கலாம் அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னது R ஈக்குவல் R இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 3 3 கொடுத்திருக்காங்க இல்லையா 15 டிவைடட் பை 3 னா 5 ohm ஆனா I is equal to V by R so 1 ampere so finally இங்க என்ன ஆன்சர் இருக்கு நமக்கு 1 ampere ஆப்ஷன் A is the correct answer ஏன்னா 1 by 3 1 by 3 1 by 3 current will flow in the resistance இங்க எல்லாமே என்ன flow ஆகுது 1 by 3 ஏன்னா parallel எத்தனை ஓம் கொடுத்திருக்காங்க 15 ஓம் இருக்கு இது எந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம்னா 3 ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு அப்போ 5 வோல்ட் கொடுத்திருக்காங்க சோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் 1 by 3 வருமா 1 by 3 வந்துச்சுன்னா லாஸ்டா I is equal to என்ன ஃபார்முலா போட்டுருக்கோம் 1 by 3 வரும் 1 by 3 வந்துரும் current வந்துட்டு will flow in the resistance அப்ப I is equal to என்னது V by R I is equal to V by R னா இதோட ஆன்சர் என்னது 1 ampere 1 ampere option A is the correct answer it's very simple easy sum நீங்க வந்துட்டு within a minuteல within a secondல இது வந்து நீங்க work out பண்ணிடலாம் the next the temperature coefficient of resistance of a wire is 0.00125 per degree Celsius at 300 K its resistance is 1 ohm the resistance of the wire will be 2 ohm at ஒரு கம்பியில இருக்கிற வெப்ப மின்தடை என்னன்னு கொடுத்திருக்காங்க அது வந்து 300 கெல்வின் வெப்பநிலை மின்தடையில 1 ஓம்னா எந்த வெப்பநிலையில அதன் மின்தடை 2 ஓம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே அப்போ சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இன் தி ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் இதுல ஓகேவா ஸோ ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல நம்ம பார்க்க போறோம் இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா del R is equal to directly proportional to the R not del T அப்போ சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு டெம்பரேச்சருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த டெல் ஆருங்கிறது வந்து சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ப்ரொபோர்ஷனலா எதுக்கு இருக்கு இனிஷியல் பொசிஷன் 0 ஆருங்கிறது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அப்போ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா R minus R naught is equal to proportional to the R naught இந்த del T நம்ம எப்படி எழுதலாம் temperature initial temperature to the final temperature ஓகேவா இது என்னது initial temperature இந்த T நாட்ங்கிறது என்னது initial temperature to the initial temperature so அப்போ R naught இது எப்படி எழுதலாம்னா R naught into 1 plus proportional to the T minus 1 plus proportional to the T minus T naught is equal to R okay so அப்போ ரெசிஸ்டன்ஸ்ல டெம்பரேச்சர் மாறுனுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் மாறும்னு பார்க்குறோம் அப்போ T is equal to இங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க T minus 300 equal to 1 divided by இந்த given value என்ன கொடுத்திருக்காங்க 0.00125 கொடுத்திருக்கு ஸோ அப்போ இதோட லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி 1100K this is 1100K இங்க இருக்கு ஆப்ஷன் B is the correct answer hope you understand okay the next question 1100 தான் correct answer the next question
The internal resistance of a 2.1 volt cell which gives a current of 0.2 ampere through a resistance of 10 ohm is. Okay. So, இப்போ voltage across internal resistance கொடுத்துருக்காங்க. இந்த diagram ஒன்று போட்டுக்கலாம். Okay. First, ஒரு resistance. The resistance எத்தனை ஓம்ல இருக்குன்னா 10 ohm. The resistance is considered as 10 ohm. And then next, இதுக்கு ஒரு battery வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த battery வந்து 1 volt. This battery will be connected in 2.1 volt. 2.1 volt. Okay. So, இது எவ்வளோ இதுல வந்துட்டு இது வந்து 2 volt ampere வந்துட்டு இது ஃபுல்லா மூவ் ஆகுது. இங்க வந்துட்டு 0.1 volt. இந்த 10 ohmக்கு 2 voltம் 2.1 voltக்கு 0.1 voltம் இங்க மூவ் ஆகுதுன்னு பார்க்குறோம். இங்க இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்க கண்டுபிடிக்கணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இங்க கால்குலேட் பண்ண போறோம். சோ அப்ப VR is equal to என்னது 2.1 minus 10 into 0.2 is equal to என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும் 0.1 volt. சோ அப்ப IR is equal to V by I தான் இதோட ஃபார்முலா. சோ IR is equal to என்ன கண்டுபிடிப்போம் 0.2 ampere. 0.2 ampere. So, அப்ப R is equal to VR divided by IR. VR divided by IR எங்கும்போது 0.1 divided by 0.2. அப்ப 0.1 divided by 0.2 னா 0.5 ohm வந்துரும். 0.5 ohm is the answer. 0.5 where here the option B is the correct answer. Hope you understand. The next question. A piece of copper and another of germanium are cooled from room temperature to 80 Kelvin. The resistance of என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு தாமிரம் மற்றும் ஜெர்மானியத்துக்கான வெப்பநிலை கொடுத்திருக்காங்க 80 K ன்னு. அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு குளிர்விக்கிறதுக்கு 80 K ல குளிர்விச்சாங்கன்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ மெட்டலுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் இருக்கும் கோஎஃபிஷியன்ட். எப்போ டெம்பரேச்சர் வந்துட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா அதே மாதிரி செமிகண்டக்டருக்கு வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்கும். மெட்டலுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். செமிகண்டக்டருக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா the each of them increases. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா இல்ல. காப்பர் ஜெர்மானியம் ரெண்டுமே என்ன ஆகாது இன்க்ரீஸ் ஆகாது. டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகாது இன்க்ரீஸ் ஆகாது, ரெடியூஸும் ஆகாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரெசிஸ்டன்ஸும் டெம்பரேச்சர்ஸ் குறைஞ்சு ரெசிஸ்டன்ஸ் அதிகமானுச்சுன்னா அதுக்கு மெட்டலுக்குன்னு பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆயிட்டு டெம்பரேச்சர் அதிகமானுச்சுன்னா அது வந்து நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இதுல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. காப்பர் வந்து டிக்ரீஸ் அண்ட் ஜெர்மேனியம் வந்து இங்க என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். காப்பர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிட்டு ஜெர்மேனியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Hope you understand. The next, in Joule's heating law, when I and T are constant, if the H is taken along the y axis and I squared along the x axis, the graph is. இப்போ ஹீட்டுக்கும் ஐக்கும் ஒரு கிராஃப் போடலாம். ஓகே, இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. இதோட இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. ஐக்கும் ஹெச் ஸ்கொயர் இருக்கும். ஏன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு heat is equal to என்ன படிப்போம் I squared RT. இந்த Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, டைமும் என்னது கான்ஸ்டன்ட், ரெசிஸ்டன்ஸும் கான்ஸ்டன்ட், டைமும் கான்ஸ்டன்ட். அப்போ R is directly proportional to time. TR கான்ஸ்டன்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ என்ன வரும் H is equal to I squared. So graph is என்ன வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா H is directly proportional to the I squared நாவே straight line வந்துரும். Okay, so கண்ணு மூடிட்டு நீங்க என்ன ஆன்சர் போடலாம் ஆப்ஷன் A. The straight line is the correct answer. Okay, இது எல்லாமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ல ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலா ப்ரீவியஸா பார்த்த மாதிரி அதோட பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க, கான்செப்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாவே நீங்க வந்துட்டு எந்த கொஸ்டினுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஸ்டின் 1 டைம்க்கு 2 டைம் நீங்க ரீட் பண்ணீங்கன்னாவே ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். Hope you understand. If you have any doubt means put into the comment box. Thank you. All the best.